எதுக்கு அவங்க மேலே இவ்வளவு இவ்வளோ ஆர்வமா இருக்கேன் அவங்க நல்லாகணும் அப்படின்னா, வெறும் 1½ வருஷம் தான் மக்களே. எங்கள் வீட்டுக்காரர் உடம்புக்கு முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு என்ன உடம்புக்குங்கிறது என்னைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறப்ப எங்கள் மன அழுத்தம் நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். ரொம்ப ஒவ்வொரு நாளும் எங்களோட நாள் அழுது அழுது போச்சு. எங்கள் பையன் காலேஜில் அவங்க வாத்தியார் எங்களை கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு விட்டு, "என்ன உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையன், திடீர்னு அவனோட படிப்பு ரொம்ப டல்லாகிக்கிட்டு இருக்குது." கூப்பிட்டு விடுவாங்க. நாங்கள் அங்கேயும் போய் பதில் சொல்ல முடியாமல் அவங்ககிட்ட சொல்லிடுவோம், இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையில் நாங்கள் இருக்கோன்னு. ரொம்ப ரொம்ப அடிபாடுபட்டோம். பணம் மட்டும் ரூ. 4,00,000 லாஸ் எங்களுக்கு. அவங்க வேலை செஞ்ச அந்த சம்பளம் கூட அவர் வாங்க போமாட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு அவர் எப்பவுமே யார்கிட்டையும் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார். அந்த மாதிரி இது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னா கஷ்டம். ஆனால் எனக்கு மருந்து வேலை செஞ்சுச்சோ இல்லையோ மக்களே, எனக்கு ஆசீர்வாதம். எல்லாருமே நான் வேலை செய்கிற வீட்டில் எல்லாருமே எனக்கு ஆசீர்வாதம். "நீ அழாத பிள்ளை, நீ அழாத பிள்ளை, சீக்கிரம் அவர் சீக்கிரம் ரெடி ஆயிடுவார்." ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு போராடுறேன், இன்னும் வாழ்க்கையில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னா, சத்தியமாக மக்களே நான் சொல்கிறேன், எனக்கு இவங்களோட ஆசீர்வாதமும் இவங்களோட தைரியம் தான். "உன்னையால் முடியும், நீ போராடு, உன்னையால் முடியும், நீ செய்வ, நீ நீ நான் எங்களால் முடிஞ்சது நாங்களும் பண்ணுறோன்னு" சொல்லும். எனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் மக்களே, யாருமே கொடுக்க வேண்டாம். எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தாங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு உற்சாகத்தை கொடுத்தாங்க. நிறையா பேர் கைவிட்டாங்க என்னைய. செய்ய வேண்டியதவங்கள யாரும் செய்யலை. ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு நினச்ச எல்லாருமே எனக்கு பணம் எனக்கு வேண்டாம், மனதளவில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. மனதளவில் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. எனக்கு முடியுங்கிறத சொன்னாங்க. எனக்கு அதுலேயே இந்த அளவுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய கோடீஸ்வரி, பெரிய பணக்காரி இல்லை. நான் இப்படி சொன்ன உடனே நீங்கள் எனக்கு லைக் போட்டு நீங்கள் என்னை தூக்கி மேலே நிறுத்தணும்லாம் சொல்லலை. இதெல்லாம் நம்ம நம்மளால் பணத்தால் செய்யலைனாலும் மனசால் ஒரு லைக் அதில் என்ன கிடைக்க போகுது? ஒரு இது எனக்கு போட வேண்டாம் நீங்கள். அந்த அண்ணாவுக்கு ஜீத்துஜி அவர் பேர், அவர் பேர். அவங்களோட பேர் தெரியாது. அந்த அண்ணாவுக்கு கழுத்தில் மூக்குல எல்லாம் டியூப் மாட்டியிருந்தாங்க. இப்போ கழுத்துலேயும் வயிற்றுலையும் மாட்டியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கனாலே கையை காலை அசைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த லேடி அவங்க கூட ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கூட அவர் லைக் இது பண்ணணுமோ அதை இப்போ ஷேர் பண்ணுங்கள். போதும், எனக்கு கூட பண்ண வேண்டாம். போதும், நான் நல்லா இருக்கேன். நான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கேன், போராடுவேன். எனக்கு தைரியம் இருக்குது, மனதைரியம் இருக்குது. நான் ஜெயிச்சிருவேன். என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வெளியே வந்து நிற்பேன். அன்றைக்கி நீங்கள் பாருங்கள்.